என் அருமை உலத்துகள் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு தினமும் ஒரு 10 நிமிடமாவது இந்த ஆசனங்களை செய்தால் நம் உடல் சுறுசுறுப்பாகிவிடும், ஞாபக சக்தி பெருகிவிடும், எடுத்த காரியங்களில் முழுமையாக முடிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு தேர்வாஸ் 7 வயது, வருண்குமார் 4, சிபிஎஸ்இ பள்ளி அம்பத்தூரில் படித்து கொண்டிருக்கிறான். எனது பயிற்சியாலையில் இவர்கள் இருவரும் வெகுகாலமாக வந்து பயிற்சி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், பெற்றோர்களுக்கு இவ்வளவு அக்கறை. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் சேட்டை குறைந்துவிடும், படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள், அவர்கள் வேலையை அவர்களே செய்து கொள்வார்கள், விளையாட்டு புத்தி என்பது அவர்களுக்கு இருக்காது, பாடத்தை ஒழுங்காக கவனிப்பார்கள், பள்ளியிலே டியூஷன் வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இருக்காது, பள்ளியில் நல்ல மார்க் வாங்குவார்கள். அந்த அளவுக்கு பையனை மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஆசனத்துக்கு உண்டு என்று பெற்றோர்கள் கருதிய காரணத்தினால்தான் அவர்களை ஆசனத்தில் பிடித்து போட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்று இவர்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அர்த்த சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலையுங்கள். அப்படியே மண்டி போட்டு உட்காரு, கால் மடக்கி உட்கார்ந்து அர்த்த சிரசாசனம் பண்ணணும். அப்படிதான், அப்படி உட்காரு. தூக்கி அப்படி வச்சுக்கணும். மாணவர்களுக்கு ஒரு 200 கவுண்ட்ஸ். ஆரம்ப கட்டத்தில் 50 எண்ணிக்கை, அடுத்த வாரத்தில் 100 எண்ணிக்கை, அதுக்கு அடுத்த வாரத்தில் 150, அதுக்கப்புறம் 200. மினிமம் 200ஆவது இவர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த ஒரே ஆசனத்தை செய்தாலே நினைவாற்றல் அதிகமாகிவிடும். ஏன்? தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக செல்கின்றது. தலையில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸ் தான் நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. அதுக்கு அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் செல்கிறது. ஒரு முறை புத்தகத்தை பார்த்தாலே பரீட்சை எழுதும் பொழுது புத்தகமே நம் முன்னால் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு திங்கிங் பவர் அவர்களுக்கு வந்துவிடும். பெரும் நோயாளிகள், காலமெல்லாம் நோய்பட்டிருப்பவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், எந்த ஆசனத்தையும் செய்ய முடியாதவர்கள் இதை எளிமையாக செய்யலாம். தலைப்பக்கம் ஒரு தலையணையை வைத்துக்கொண்டோ அல்லது மெத்தையை வைத்துக்கொண்டோ இவர்கள் இந்த ஆசனத்தை அவர்கள் செய்வார்களேனால் பாடி புதுப்பிக்கப்பட்டுவிடும், ரீஜெனரேட் ஆகிவிடும், நோயினுடைய ஆக்ரோஷம் குறைஞ்சிவிடும், நோயிலிருந்தே அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து இந்த ஆசனத்தை செய்தால் எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம்தான் இந்த அர்த்த சிரசாசனம். அவர்களுக்கு 3 மாதம் இந்த ஆசனத்தை செய்யாதவர்களே, முடியாதவர்கள் எதிராதவர்கள் கூட சூர்வரமாக சிரசாசனம் செய்யக்கூடிய திறமை அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இது எளிமையான ஆசனம் கூட இதனுடைய பலனோ மிக மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசனத்திலே சிரசாசனம் என்பதுதான் ஆசனத்தின் அரசன், கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள், ஹெட் ஸ்டாண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆகவே எந்த வயதினரும் இந்த ஆசனத்தை செய்து சோர்வோரமாக செய்யலாம், பிறர் உதவி கொண்டு. இந்த ஒரு ஆசனத்தினாலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தீராத நோய்களையெல்லாம் தீர்த்து கொள்ளலாம். அதுதான் உண்மை, அதுதான் அனுபவம். ஆகவே இதுபோன்ற அற்புதமான ஆசனங்களை எல்லோரும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.